நீங்கள் எப்போ லேப்டாப் வாங்கினாலுமே வந்து ஸ்க்ரூலாம் செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரூலாம் வந்து டேம்பர் ஆகிடுச்சுன்னா அது வந்து அதிகமாக, ஆனால் வந்து நல்ல பெரிய சைஸு. கீழே வந்து இது வந்து ரெக்ரான் சோஃபான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படியே நம்ம வந்து காலை நீட்டி வந்து அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்து பாருங்கள், இந்த பைராடு, அதுக்கப்புறமா பிளேட்டு. இந்த ஃபோன் வந்து ஆன் ஆச்சுங்க. நான் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஷோகேஸ்க்காக கேமரா வைக்கிறதுக்காக கேட்குறீங்க. இங்கே வந்து நிறைய டெல் லேப்டாப்பு, அதுக்கப்புறமா ஒரு மேக் புக் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இப்படி பேசி கீசி ட்ரை பண்ணதில் வந்து ஒரு ஷாப்பில் நிறைய ஏவி ரிசீவர்ஸு, அதுக்கப்புறமா ஹோம் தேட்டர்ஸ். இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் இருக்குது பாருங்கள். நேஷ்னல் பேனசோனிக்கோட டேப் ரெக்கார்டு. ஸோ எவ்வளோ வருஷம் பழமையான கிளாக்குன்னு நமக்கு தெரியல. கேஷியோ, யமகா அப்படின்னு வந்து நிறைய பாருங்கள். இந்த மஞ்சள் கலரில் ஒரு சீல் மாதிரி இருக்குல்ல. ஸோ டிஸ்பிளே மட்டும் ப்ராப்ளம் இருக்குங்களா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பலவர சந்தைக்கு போக போகிறோங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே கொஞ்சம் கிளம்பிட்டோம். கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில் கிளைமேட்டு, அதாவது மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சந்தைக்கு வந்து நம்ம இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். கைஸ், இந்த கடையில் போன வாரம் சோனியோடைய ப்ளூடூத் ஹெட்செட்டு, அதுக்கப்புறமா ப்ளூடூத் பாக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதே ஷாப் தான். இந்த வாரம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் கூட இருக்குது. 150 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து முடிச்சது நம்ம நெக்ஸ்ட் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து எல்லா பொருளுக்குமே வந்து ரேட் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸு, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு, லேப்டாப்பு, மொபைல்ஸு அப்படின்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேங்க. இந்த இடத்துல வந்து நிறைய கேமரா வச்சுருக்கிறாருங்க. இந்த யாஷிகாவுடைய ஓல்டு கேமரா பார்த்தீங்களா, இப்போது இந்த கேமரா வந்து 2500 சொன்னார். ஸோ ஃபைனலாக 2000 தரேன் அப்படின்னு சொன்னார். சோனியோட ஒரு பெரிய சைஸ் கேமரா கூட இருக்குது பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன சைஸ் கேமரா, பாக்கெட் கேமராஸ் அந்த மாதிரி வந்து நிறைய மிக்சிங்காக வச்சுருக்காங்க. இந்த 2 பிரிண்டர் வந்து, ஒரு பிரிண்டர் வந்து 1000 ருபீஸ் சொன்னார். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி ரிமோட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாரு. ஒரு கேஸ் ஸ்டவ் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து கொஞ்சம் பழைய மாடல் கேஸ் ஸ்டவ் தான். இப்போ இது யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. இப்போ நிறைய மாடலில் வந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து நல்ல பெரிய சைஸு. கீழே வந்து அவன் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அவன் தானா இல்லைனா வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னராக, அதாவது விசில்ஸ்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரியான்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு அவன் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்தது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துலாம். கொஞ்சம் நாபெல்லாம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஒரு சிலது வந்து லூஸாக இருக்குது. 4000 சொல்கிறாருங்க இது. ஸோ இந்த ஸ்டவ் வந்து 4000 ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது பாருங்கள். இந்த பைராடு, அதுக்கப்புறமா பிளேட்டு, தம்பிள்ஸ் இதெல்லாம் இருந்தது. அந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர். அது வந்து 1000 ருபீஸ் சொல்கிறாரு. அந்த சின்ன தம்பிள்ஸ் வந்து 500 ருபீஸுங்களா. இந்த தம்பிள்ஸ் வந்து 500 ருபீஸ் சொல்கிறாரு. ஸோ கேஜி கணக்கு இல்லை, பீஸ் கணக்கு தான் அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லிட்டாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருந்ததுங்க. மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது இந்த வாரம் இவர்கிட்ட. ரெட்மியோடைய ஒரு நோட் 5 ப்ரோ மாடல் இருக்குது. ஸோ டிஸ்பிளே மட்டும் ப்ரோக்கனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அது ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் வந்து ஆன் ஆச்சுங்க. நான் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒன் டைம் வந்து ஆன் ஆச்சு. சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் டெட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த யாஷிகா கேமரா பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஷோகேஸ்க்காக கேமரா வைக்கிறதுக்காக கேட்குறீங்க. இது வந்து இன்றைக்கி நல்ல கண்டிஷனில் பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். 2500 சொன்னார். அதுக்கப்புறமா 2000 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நிறைய கீபேட் ஃபோன்ஸ் இருந்ததுங்க இவர்கிட்ட. எக்கச்சக்கமான கீபேட் ஃபோன்ஸு. எதுலேயுமே வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன் இல்லை. எல்லாமே அதுதான் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே வந்து டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. நம்ம ஒரு நோக்கியா பேட்டரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், ஒன்றா போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 2-3 பீஸ் ஆச்சில் தேரும் நிச்சயமாக. BL5C பேட்டரி நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், நிறைய நோக்கியா ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேட்டரியே வந்து நிறைய மாடலுக்கு செட் ஆகும். அதை போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்து ஏதாவது ஒர்க்கிங் பீஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். 150 அந்த மாதிரி சொன்னார். 100லேருந்து 150 வந்து கீபேட் ஃபோன்ஸ் இருக்கும். அப்புறமா இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் பார்க்குறீங்களே, இந்த சைக்கிளிங் மாதிரி, அது வந்து 2500 சொன்னாங்க. அப்புறமா இந்த BPLோடைய ஒரு பூம் பாக்ஸ் செட் இருக்குது பாருங்கள், இது வந்து 700 சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து இந்த கடைக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து நிறைய டெல் லேப்டாப்பு, அதுக்கப்புறமா ஒரு மேக் புக் ஒன்று வச்சுருந்தாங்க. சரி, மேக் புக் வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வந்து நான் கையில் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து இது ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குங்க. ஸ்க்ரூலாம் வந்து மிஸ்ஸிங்கில் இருந்து. நீங்கள் எப்போ லேப்டாப் வாங்கினாலுமே வந்து ஸ்க்ரூலாம் செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரூலாம் வந்து டேம்பர் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து அதிகமாக சர்வீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3500 சொன்னார். அதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அடுத்ததாக வந்து இந்த சால்ட்ரிங் ஸ்டேஷன் ஒன்று பார்த்தேன். ஆனால் வந்து சால்ட்ரன் அயன் வந்து மிஸ்ஸிங்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனி தான். ஒரிஜினலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாப் வந்திருக்கோங்க. இங்கே நிறைய வந்து ஆம்ப்ளிஃபயர்லாம் எப்போவுமே சேல் பண்ணுவார் இவர்கிட்ட.
போஷோடைய வந்து வாய்ஸ் அலாரம் கண்ட்ரோலர் அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்தேன் நெட்டில். ஸோ இந்த யூனிட் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ யாராவது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாப் வந்திருக்கோங்க. இந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறமா இந்த ஹோம் அப்ளைன்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் பார்க்குறீங்களா, இந்த ஃப்ரிட்ஜ் வந்து 5500 ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். உள்ளே எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. எதுவும் வந்து ட்ரேலாம் வந்து மிஸ் ஆகலை, உடையவும் இல்லை, நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த குட்டி சாம்சங் இது வந்து 4500 ஸோ ஓகே தான், பார்க்குறதுக்கெலாம் ஓகே தாங்க. இது எடுத்துகிட்டு போகிறது தாங்க கொஞ்சம் கஷ்டம். இந்த பூஜா யூனிட் வந்து 3500 சொன்னாங்க. ஸோ யாருன்னா தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அப்படியே காலையில் கிளைமேட் நல்லா இருந்தது, போக வந்து வெயில் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஒரு சின்ன டீப்பா மாதிரி ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆனால் வந்து லைட்டாக கீழே வந்து கொஞ்சம் லெக்கு வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரம்பு டீப்பா ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 1500 சொன்னாருங்க. ஸோ ஓகே தான், இது பார்க்க நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் வந்து ஒரு விசிடி, அதுக்கப்புறமா 2 விஹெச்எஸ் பிளேயர் இருந்ததுங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இதை பார்த்துட்டு இருந்தார். 800 ருபீஸ் சொல்கிறார் சார், ஏதாவது கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இவருக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி இப்படி பேசி ட்ரை பண்ணதில் வந்து ஒரு பீஸ் வந்து 400க்கு முடிச்சு 2 பீஸ் வந்து அவருக்கு 800 ருபீஸ்க்கு வாங்கி கொடுத்தோம். ஸோ அவரும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்துங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த சோஃபா வந்து நல்ல ஒரு கிளாஸாக, நீட்டாக, ராயலாக இருந்தது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து உக்காந்து பார்த்துங்க, நல்லா ஓகே தான். நல்லா இந்த குஷனோட இதுவெல்லாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இது வந்து ரெக்ரான் சோஃபான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படியே நம்ம வந்து காலை நீட்டி வந்து அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய ரேட்டு வந்து 16,500 சொன்னாருங்க. 16,500. ஸோ வந்து பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 5 சீட்டர் சோஃபா ஒன்று பார்க்குறீங்கள, மயில் கலரில், இது வந்து 11,000 ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இன்னும் சில சோஃபாங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு 4 சீட்டர் சோஃபா ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா லென்த்தாக 4 சீட்டர். ஏன்னா 5 பேர் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் 5 பேர் உட்காரலாம் போல இருக்குது. இது வந்து 13,000 சொன்னாருங்க. கைஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து சோஃபா வாங்குகிற ஐடியா இருந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள். நேராக வந்து பேசுகிற கஸ்டமருக்கு வந்து நான் வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். இவர் வந்து காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணலைங்க. ஸோ எல்லாருமே வந்து நைட்டில் கால் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணல. நேராக வந்து பேசினா நான் வந்து விலை கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து 5 சீட்டர்ஸு, 3 சீட்டர்ஸு, 4 சீட்டர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரு சிலது வந்து புது பீஸாகவும் இருக்குது, ஒரு சிலது வந்து 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ண பீஸு, அந்த மாதிரியும் வந்து வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக வந்து இந்த ஹைட்ராலிக் சேர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. 1400, 1200 அந்த ரேட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்களாம். ஸோ நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து வரிசையாக இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ ஃபர்னிச்சர் ஐட்டமும் கவர் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோங்க. பொறுமையாக நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்ததாக என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பீரோ மாதிரி, அதாவது உடன் பீரோ மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பீரோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரியும் வந்து வச்சுக்கலாமே. ஸோ இது வந்து 3,500 ருபீஸ் சொன்னாங்க. இதில் வந்து லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா காற்று நல்லா போயிட்டு வர மாதிரி சின்னதாக ஒரு வெண்டிலேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏதாவது உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் காற்று போனால் வந்து எதுவும் ஸ்மெல் வராது, அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய சைஸில் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து 3,500 ஒன்று. ஸோ நிறைய இந்த கபோர்ட்ஸ்லாம் வந்து அந்த ரேட் தான் வந்து இருக்குது, 3,000 4,000 அந்த ரேட்டில். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு மானிட்டர் ஒன்று வாங்கியிருக்காரு பாருங்கள், கேர்வ்டு மானிட்டர் சாம்சங்கில். வெறும் 250 ருபீஸ் மட்டும் தான் கொடுத்து வாங்கியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாக் ஒன்று பார்க்க முடியுதுங்க. பார்க்க விண்டேஜ் கிளாக் மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது வந்து விண்டேஜ் கிளாக் கிடையாது, இப்போது இருக்க குவார்ட்ஸ் கிளாக் தான். ஸோ இந்த ஒரு கார் ஒன்று பாருங்களேன், இது வந்து ஒரு மெட்டல்லே செஞ்சுருக்குறாங்க. அப்படியே பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த காரு. நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சந்திரமுகியோடைய ஒரு அவார்டு இருக்குது பாருங்கள், 100 நாள் படம் ஓடின அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே கூட பல்லாவரத்தில் வச்சுருக்குறாங்க பாருங்கள். அடுத்ததாக இந்த கடையில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது, அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த குட்டி பீரோ எவ்வளோண்ணா? பயங்கர வெயிட்டான பீரோ. ஆமாம், பாருங்க பாருங்க, பழைய கால பீரோ, நல்ல வெயிட்.
ஜம்முன்னு இருக்குது. சரியான வெயிட். நம்ம எதிர்பார்க்குற நேரத்துலலாம் இந்த மாதிரி பொருள் கிடைக்க மாட்டேங்குது. திக்னஸ் இருக்குது, நல்லா திக்கா. நல்லா திக்னஸ். எவ்வளோண்ணா இது? 4.5. 4.5. ஆமாம். அது எடுத்தீங்கன்னா வெறும் 3 ரூபா தான். அது தெரியுது பார்க்கல. சாவியோடு இது வெயிட், சரியான வெயிட். எவ்வளோண்ணா பண்ணுவீங்க ஃபைனலாக? 4 ரூபா. 4 ரூபா. ஜம்முன்னு இருக்குது. இது என்ன மிஷின்னா இது? கற்பூரம் ரெடி பண்றாங்கல்ல, ஆமா, அந்த மிஷின் முன்னாடி 1,10,000 ரூபா வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்த்தாலும் இதோட ரேட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். அதுவே 50,000 ரூபா. 50,000 ரூபா. ஆமா, நம்மகிட்ட வாங்கினா வெறும் 20 ரூபா. 20,000 ரூபா. ஆமா, மிஷின் அருமையா இருக்கு. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கற்பூரம் கட் பண்ணுங்களா? இதுல அந்த கெமிக்கல் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. போட்டீங்கன்னா ஆமா தையது இந்த இருக்கு. ஓ, அச்சி. இந்த அச்சி அதாவது அப்படியே கீழே விழுந்துரும். கற்பூரமா வரும். அப்படியே கற்பூரம் பில்ல இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த பாக்கெட் அது 20 ரூபா வருதுங்களா இது? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து என்னன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. ஆனால் 20,000 வந்து இவர் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மிஷின் வந்து கொஞ்சம் பார்க்க ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்க வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாத மிஷின் மாதிரி தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த ஷாப் வந்தாச்சுங்க. இந்த ஷாப்பில் நிறைய ஏவி ரிசீவர்ஸு, அதுக்கப்புறமா ஹோம் தேட்டர்ஸு, அப்புறமா இந்த பார்ட்டி ஸ்பீக்கர் மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ப்ரொஜெக்டர்ஸ் இருந்தது. ஸோ ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பொருளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கிங் பீஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க இந்த கடையில். சானியோடைய ஒரு கேசட் பிளேயர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இதை வாங்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ 700 ருபீஸ் சொன்னார். ஸோ அதனால் வந்து 700 ருபீஸ் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அப்படின்றதுக்காக அப்படியே வச்சாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த வார பலவார சந்தை வந்து நல்லா பரபரப்பாக போச்சு. நிறைய கூட்டங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ஹாலிடேன்றதால நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அப்புறம் ஒரு காயின் ஃபோன் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. 3000 ரூபா சொன்னாருங்க இந்த காயின் பாக்ஸு. ஸோ நிறைய இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த வாரம் நிறைய இருந்ததுங்க. இந்த ராடு, அந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுற ராடு, அதுக்கப்புறமா செஸ்ட் போடுற ராடு, பை ராடு, இதெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கட்டிங் மிஷின்ஸ்லாம் வந்து நிறைய இருந்ததுங்க. கமர்ஷியல் கட்டிங் மிஷின்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2,500 ரூபா 3,000 ரூபா அந்த ரேட்டில் வந்து சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த கட்டிங் மிஷின் கமர்ஷியல் டூல்ஸ்லாம் வந்து ஒர்க்கிங்கில் தான் வச்சுருப்பாங்க. அவங்களே செக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து 10 ரூபா அப்படின்னு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அது என்ன பொருள்னே தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து அதை எடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடியோக்காக அப்படி எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாப் வந்தாச்சுங்க. இங்கே வந்து நிறைய யூனிக்கான பொருள் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்ததுமே வந்து இந்த சின்ன ஒரு மர வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்ததும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்ததெல்லாம் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது. அப்புறமா வந்து இந்த கத்தி கூட வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருந்ததுங்க. நம்ம அப்படியே செவத்தில் வச்சோன்னு வச்சிங்களேன், அப்படியே இந்த பண்ணையார் வீட்டிலலாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கத்தி இருந்தது. அப்புறமா இந்த சின்ன தராசு எடை போடுற இது இருந்ததுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படியே பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஜாகுவாரோடைய அந்த டேப் இருந்ததுங்க. இது வந்து நல்ல ஹெவி வெயிட்டு, நல்லா இருந்தது. 1500 சொன்னார். ஸோ ஓகே தான், புது பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரேட் வந்து எனக்கு இது எவ்வளோ வெளியே வந்து எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இவர் வந்து 1500 சொன்னார். ஸோ இந்த வண்டி பார்க்க அழகாக இருக்குது. ஜஸ்ட்டு ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படியே. ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பித்தளை சாமான்கள் வந்து பார்த்துட்டு இருந்தேங்க. இது பாருங்களேன், இப்போலாம் வந்து இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி டெக்னிக்காகவும் வந்து இப்போ வைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து டீ, காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா டம்ளரும் வந்து அதுக்குள்ளேயே அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பார்க்குறேன். இதுக்கு பேர் வந்து அவர் வந்து ரயில் கூஜா அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அது வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் மிக்சிங்காக கவர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் வந்து நானும் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் விண்டேஜ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணுறோம். இந்த வாரம் வந்து நம்ம கொஞ்சம் மிக்சிங்காக கவர் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜானகிராமன் அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம்.
ஸோ இவர்கிட்ட வந்து சொல்லவே தேவையில்ல, என்றைக்குமே வந்து யூனிக்கான பொருள் இருக்கும், விண்டேஜ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது, பாடிட்டே இருக்குது. நேஷ்னல் பேனசோனிக்கோடைய டேப் ரெக்கார்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஷார்ப்போடைய டேப் ரெக்கார்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பேஸு ட்ரிபிள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஈக்குவலைஸ் பண்ணுறது, ஸோ ரேடியோ இதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு செட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 3500 சொல்கிறாரு. ஸோ அந்த பாடிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து 3500வாங்களாம். ஸோ கம்மி பண்ணால் ஒரு 500 அப்படி கம்மி பண்ணுவார்னு நினைக்கிறேங்க. ஸோ தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேர் வந்து ஜானகிராமன், சரிங்களா? அவர் காண்டாக்ட் நம்பரை செக் பண்ணி நீங்கள் ஓகே அப்படின்னா கால் பண்ணி பேசி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்றைக்கி வந்து இந்த பிம்பாம் கிளாக் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிம்பாம் கிளாக் கிடையாது, இது வந்து ஒரு குவார்ட்ஸ் கிளாக் தான். ஆனால் மாடல் வந்து அந்த பழைய விண்டேஜ் கிளாக் மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ 2000 சொல்கிறாரு இது வந்து. நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பெயிண்டிங்ஸ் வந்து போன வாரமே நான் வந்து நிறைய கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாரமும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு அப்படியே நம்ம வாசலெல்லாம் வச்சுருப்போம்ல, ஹால்லெல்லாம் வந்து அப்படியே மாட்டி வச்சுருப்போம், அந்த டெக்கர் ஐட்டம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து மாடர்ன் ஐட்டம் தான், விண்டேஜ் ஐட்டம் கிடையாது, மாடர்ன் ஐட்டம் தான். 2000 சொல்கிறாரு இந்த பீஸு. நெக்ஸ்ட்டு 2 பிம்பாம் கிளாக் இருக்குது, பழைய கால கிளாக். அது வந்து என்னென்ன எப்படி கண்டிஷனில் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. கைஸ், இது ஒரு பழைய கிளாக்கு. இது வந்து ஒரு பிம்பாம் கிளாக், அதாவது கீ கொடுக்குற கிளாக்கு. செட்டாகவே இருக்குது, கீ உள்ளே இருக்குது. ஸோ எவ்வளோ வருஷம் பழமையான கிளாக்குன்னு நமக்கு தெரியல. ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், மிஷின்லாம் வந்து அப்படி இருக்குதா அப்படின்ட்டு. எல்லாமே உள்ளே அப்படி இருக்குதுங்க. ஸோ இது தேவைப்படுறவங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மாஸ்டர் பிராண்டோடைய ஒரு மெக்கானிக்கல் கிளாக் இருந்ததுங்க. இதுவுமே வந்து பிம்பாம் கிளாக் தான். ஸோ இந்த கிளாக் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாங்க. ஆனால் வந்து ரன்னிங் கண்டிஷனில் நல்ல நீட்டான கண்டிஷனில் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த கிளாக் காட்டுற பாருங்கள், இந்த கிளாக் தான் அது. இதுவுமே கூட இருந்தது. இது வந்து ஒரு 2500 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லுவார். ஸோ இந்த வாட்டி வந்து பெயிண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கைஸ். நிறைய பொருட்கள் வந்து விண்டேஜ் ஐட்டம்ஸ் வந்து இவர்கிட்ட நிறைய கிடைக்கும். கைஸ், இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு ஷாப் இருக்குது, அங்கேயும் வந்து நம்ம போய் பார்க்கலாம் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு. பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் 2-3 பெயிண்டிங்ஸ் வந்து புதுசாக வந்திருக்குது. இது வந்து பெயிண்டிங்னா அப்படியே நம்ம டேரெக்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ஃப்ரேம்குள்ளே இருக்கிறதால. ஸோ மேபி பிரிண்ட் எடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேங்க நான். ஸோ அதுவுமே பிரிண்ட் எடுத்துனா கூட ஓல்டு தான் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் வந்து இந்த ஹோட்டல் ஐட்டம், கமர்ஷியலாக வந்து ஸ்டவ்வு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்கும். இந்த டீ சூடு பண்ணுற மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ட்ரம் மாதிரி, இது வந்து 5000 சொல்கிறாருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த சமைக்கிற அடுப்பு பாருங்கள், இது நல்லா ஹோட்டல்லலாம் சமைப்பாங்கள்ல, ஸோ கமர்ஷியல் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய அந்த பிரியாணி குக் பண்ணுற அண்டா, அதெல்லாம் வந்து எப்போவுமே ரெகுலராக இருக்கும் இந்த கடையில். வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பார்க்க முடிச்சுதுங்க. இந்த ஒரு பிலிப்ஸோடைய டிரான்சிஸ்டர் ரேடியோ, அதுக்கப்புறமா பிம்பாம் கிளாக்ஸு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஷாப் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த லேந்தர் லைட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து 250 ருபீஸ் சொன்னார். 250 ருபீஸ்க்கு சரி ஓகே தான். நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது, ஹெவி வெயிட்டு தான். ஸோ நார்மலாக நிறைய இதே மாதிரி லேம்ப்லாம் நிறைய கிடைக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் லோக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஸோ இன்னொன்று நம்ம வாங்கி வச்சிட்டோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கிட்டுங்க. இவர்கிட்டயே வந்து நிறைய கேஸ் சிலிண்டர்ஸு, எம்டி சிலிண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நம்ம ஒரு சிலிண்டர் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலிண்டர் தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சிலிண்டர் வந்து 2000 சொன்னார். ஸோ கொஞ்சம் 14 கிலோ கொஞ்சம் கேஜி எக்ஸ்ட்ரா இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2500 17 கேஜி வந்து 2500. அதுக்கப்புறமா வந்து 15 கேஜி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2000 சொல்கிறாரு. ஸோ மொத்தமாக 4 சிலிண்டர் பார்க்க முடிஞ்சுதுங்க. சரி, ஏன்னா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு நிறைய இருக்கிறதால எம்டி சிலிண்டர்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. கைஸ், நெக்ஸ்ட் வந்து சோனியோடைய ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம், அதுக்கப்புறமா டிவிடி பிளேயர் ரெண்டுமே இருந்தது செட்டாக. ஆனால் இதுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து இல்லைங்க. 1200 ருபீஸ் சொன்னார். அடுத்ததாக வந்து ஒரு கிரைண்டர் ஒன்று இருந்தது, லக்ஷ்மி கிரைண்டர். கொஞ்சம் இது வந்து ஹெவியாக இருக்கும் இந்த கிரைண்டரு. ஸோ இது வந்து 2500 சொன்னாருங்க. ஸோ 2500 எனக்கு கொஞ்சம் ரீசனபிளாக தான் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த வாரம் இருந்துச்சுன்னா தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிட்டு போங்க, சரிங்களா? அப்புறம் வந்து கீபோர்ட்ஸ் வந்து பார்க்க முடியுதுங்க. கீபோர்ட்ஸ்லாம் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான், எதுவுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை.
ஸோ பாருங்கள் என்னென்ன கீபோர்ட்ஸ்லாம் இருக்குதுன்ட்டு. ஸோ நீடி இருக்கிறவங்க வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கேஷியோ, யமகா அப்படின்னு வந்து நிறைய பிராண்டில் இருக்குது. யமகா தான் வந்து நிறைய பார்க்க முடியுதுங்க. காய்ஸ், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் பாருங்களேன், இது வந்து பெரிய சைஸுங்க, நல்லா ஹியூஜ் சைஸு. நம்ம இந்த ஹோட்டலில் சமைக்கிற இடத்துலலாம் வந்து பெருசாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நல்ல கமர்ஷியல் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து வண்டியில் வச்சுருந்தாங்க, வாங்கிட்டாங்களா இல்லைனா வந்து இப்போ தான் வந்து இறங்குதான்னு தெரியல. ஸோ இது வந்து இந்த வாரம் பார்க்க முடியுது. அடுத்ததாக இந்த கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து இந்த நேஷ்னல் பேனாசோனிக் ஒரு சின்ன ரேடியோ ஒன்று இருந்தது, எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். காய்ஸ், அதுக்கப்புறமா பிலிப்ஸோடைய ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று இருந்தது. இதில் வந்து கேட்ரேஜ் மிஸ்ஸிங்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க, 3500 தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. ஸோ இவர்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் கொடுப்பாரு. பார்கெயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமா வந்து ஒரு கிராமோஃபோன் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. காய்ஸ், இந்த கிராமோஃபோன் வந்து ஒரிஜினல் பீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கெட்டில் வந்து நிறைய ரெப்ளிகா ஐட்டம்ஸ் வருது, இது வந்து ஒரிஜினல் கிராமோஃபோன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மக்கிட்ட வந்து ப்ளே பண்ணியும் காட்டினார். நல்லாவே வந்து பாடுது. ரெக்கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேஞ்சிருக்கு சார், அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி கேட்குது. புது ரெக்கார்டு இருந்தால் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்குள்ளேயே வந்து அந்த நீடில்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீடில்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு. ஸோ ப்ளே பண்ணி காட்டினார். நல்லா தான் ப்ளே ஆகுதுங்க இது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் தமிழ் டைட்டில் வந்து வச்ச ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து 150 ருபீஸ் கொடுக்குறாருங்க. ஸோ நிறைய டிவோஷனல் சாங்ஸ் நிறைய இருந்ததுங்க. ரெக்கார்ட்ஸ் யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவரோட பேர் வந்து சாதிக், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து இந்த கடையில் வந்து சில பொருட்கள் நான் வாங்கியிருந்தேன். என்னென்ன பொருட்கள் அப்படின்றத வந்து நான் காட்டுற பாருங்கள். 2 ப்ரொஜெக்டர் பார்க்க முடிஞ்சுதுங்க. 2 ப்ரொஜெக்டருமே வந்து லோக்கல் ப்ரொஜெக்டர் தான். இருந்தாலுமே வந்து செக் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்கினேன். இது வந்து 250 ருபீஸ் சொன்னார், நான் வந்து 200 ருபீஸ் கொடுத்து ரெண்டுமே வாங்கினேன். ஸோ அடுத்ததாக வந்து கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருந்தார். ஸோ மொபைல் ஃபோன்ஸுமே கூட ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். நான் மொபைல் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. ஸோ இந்த பொருட்கள்லாம் வாங்கினதால் சரி ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சர்வீஸ் ஏதாவது பண்ணுற மாதிரினாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து நான் மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். என்னென்ன மொபைல்ஸ்னு காட்டுறேன் பாருங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணங்கிட்ட தான் வந்து இந்த பொருளை வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவர்கிட்ட வந்து நிறைய விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய கிடைக்கும். ரெக்கார்ட்ஸ் எப்பவுமே வச்சுருப்பார். இந்த கிராமோஃபோனு, அதுக்கப்புறமா வால் ரேடியோஸு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவார். ஃபோன்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாருங்க. ஸோ ஃபோன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒரு 2 மாடல் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க. எப்பவுமே வந்து ஃபோன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா ஸ்க்ரூவுமே இருக்கான்னு பாருங்கள். இந்த மஞ்சள் கலரில் ஒரு சீல் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஸ்க்ரூ சீல். அது வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஃபோனை வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படி பிரித்த ஃபோன்லாம் வந்து யூஸ் ஆகாத ஐட்டம்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆசஸோடைய ஒரு லேப்டாப் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. லேப்டாப் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. உங்களுக்கு ரொம்ப வெயில் அடிக்கிறதால தெரியல பாருங்கள், விண்டோஸோடைய இது தெரியுது பாருங்கள். ஸோ டிஸ்பிளே மட்டும் ப்ராப்ளம் இருக்குங்களா. ஸோ டிஸ்பிளே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பக்காவாக இருக்கும். ஸோ 2500 சொன்னாருங்க இது. ஸோ ஃபைனலாக வந்து ரேட்டு வந்து கம்மி பண்ணி தான்ப்பா சொல்கிறேன், 2500 அப்படின்னு சொன்னார். ஸோ நான் நிறைய வந்து மெக்கானிக்கல் வாட்ச்லாம் கூட இவர்கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒன்று பார்க்க முடியுதுங்க. நம்ம இந்த ஆர்சி கார் டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்க்க முடியுது. ஸோ நான் ஆனால் வாங்கலை. இது நான் வாங்குறதா தான் ஐடியா இருந்தேன். பின்னாடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் அந்த இதுவெல்லாம் பேட்ரி போடுற இடம்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்களா, இந்த கார் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு. நான் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல. காய்ஸ், அடுத்ததாக பிலிப்ஸோடைய ஒரு ஹோம் தேட்டர் இருந்ததுங்க, 5.1. இது வந்து 1500 சொன்னார். கண்டிஷன் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த கடையை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய பவர் டூல்ஸு, அதுக்கப்புறமா ட்ரில்லிங் மிஷின்ஸு, கட்டிங் மிஷின்ஸு இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ட்ரில் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1200, 1500 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ ஃபுல் கிட்டோட பாக்ஸில் வச்சுருக்குறாங்க. 4000, 4500. அதுக்கப்புறமா கார்ட்லெஸ் ட்ரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1400, 1500 அந்த ரேட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே பார்த்தோம். ஸோ வெயில் தாங்க ரொம்ப நம்மளுக்கு
எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியலங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வெயில் அடிக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்குங்க. ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே மூவ் பண்ணி போயாச்சு. வேறு ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ நம்ம காலையில் பார்த்த பொருட்கள்லாம் வந்து இன்னுமே கூட அப்படியே இருக்குது. நான் கிளம்பும் போது ஒரு 11 o'clock இருக்கும் நான் கிளம்புனேன் அங்கேருந்து. ஸோ அப்போ வரைக்கும் கூட இந்த பொருட்கள்லாம் வந்து அப்படியே சேல் ஆகாமல் அப்படியே தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கும் இருந்துச்சுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பொருட்கள் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து பொருட்கள் வந்து இதுதான் நம்ம வாங்கினோம். ஸோ 2 ப்ரொஜெக்டர்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா 2 ஃபோன்ஸு, அப்புறமா ஒரு நேஷ்னல் பேனசோனிக்கோடைய ஒரு சின்ன ரேடியோ ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் இல்லைனா வந்து தனியாக ஒரு சின்ன வீடியோவாக வந்து மேக் பண்ணி போடுறேன். கைஸ், இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. கைஸ், அப்புறமா இந்த லேந்தர் லேம்ப் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ஸோ இது வந்து நல்லா இருக்குதுங்க கண்டிஷனு. நான் இது வந்து ரெடி பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் எப்போ வாங்கினாலுமே இந்த சிம்னி இருக்குல்ல, இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், இது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரிஜினலில் வந்து அந்த பாப்பப் ஆகிருக்கும் அப்படியே மேலே அந்த எழுத்துலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஸோ அதனால தான் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு பீஸ் மட்டும் இருந்தது. இது வந்து ஒரு ஜோடியாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இன்னொரு பீஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன், ஒரு கட்டர் ஒன்று வாங்கினேங்க வீட்டுக்காக, நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து 250 கொடுத்து வாங்கியிருந்தேன். நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இந்த நிறைய மரத்தில் வர்றது வந்து தண்ணி பட்டு பிஞ்சு போகுது. ஸோ அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினேன். ஸோ பார்க்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. ஸோ நல்லா இருந்தது, மெட்டலோடைய குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்த வாரம் போனீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்.